என்று உறுதியளிக்கின்றேன். முதல்ல இங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அருமையா நடனங்கள்லாம் ரொம்ப அழகா அவங்களோட கல்ச்சரல் ப்ரோக்ராம் நல்லா நடத்துனாங்க. எப்பொழுதுமே ஆசிரியர்கள் தான் இந்த தேசத்தை கட்டமைக்கின்ற பணியான மாணவ செல்வங்களுக்கு கல்வியை அருமையாக போதித்து இந்த தேசத்தை கட்டமைக்கின்ற அந்த பணியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர்களின் முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு உறுதுணையாக இந்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு இங்க சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார்கள். உங்களின் சார்பாக மிகப்பெரிய கரகோஷத்தை எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கரகோஷத்தை எழுப்பதற்கு இன்னொன்று காரணம் இருக்கு. ரொம்ப பசி எல்லாரும் டயர்டா இருக்கீங்க. கொஞ்சம் கை தட்டினா ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வரும். இங்க பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, RTE ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் அந்த சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்களின் தலைமையில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. எதற்காக? கல்வி கண் திறந்த காமராஜன் அவர்கள் எப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு தமிழகம் உலகே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு இந்தியாவிற்கே முதன்மையாக எடுத்துக்காட்டான ஒரு மாநிலமாக கல்வியில் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள். அதை அந்த பாதையை தொடர வேண்டும் என்பதற்காக தான் அந்த சட்டத்தை அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார். அந்த சட்டம் இன்னைக்கு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கின்ற நடுத்தர குடும்பத்தில் சார்ந்த மிக ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்க முடியாத சூழல் எல்லாம் மாற்றியது அந்த சட்டம். அந்த சட்டத்திற்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நிதி தர மறுக்கின்றது. குறிப்பாக அண்ணன் ராஜ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போன்று நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். மாண்புமிகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம மாநிலத்திற்கு வர வேண்டிய கல்வி தொகையை ஒதுக்குவார்கள் என்று ஆவலோடு நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் வழக்கம் போல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அன்றைக்கு அவர் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு பின்பாக நான் முதலாக இந்த சமர்சிகா சிஷ்யா அபியன் எனக்கு வாயே நோயில் அந்த இந்தி வார்த்தை வழி இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஸ்கீம்ல நம்ம மாநிலத்திற்கு கல்விக்காக வழங்க வேண்டிய தொகை தரப்படவில்லை. அதை நான் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க, நம்ம பொதுமக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கல்விக்கான நிதியை மத்திய அரசாங்கம் தராங்க, அவங்க தான் அதுக்கான பொறுப்பு. கிடையாது. அந்த நிதி நம்ம பேக்கெட்ல இருந்து தளவாடப்பட்ட நிதி வழி மூலமாக நாம் செலுத்திய வரியை அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கே கல்வி தொகையை தர மறுக்கின்ற மிக மோசமான சர்வாதிகார ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துருக்கு. நான் இங்க அரசியல் பேச விரும்புகிறேன். ஏன்னா முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது. ஆசிரியர்கள் தான் இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சயின்டிஸ்டாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேர் ராணுவத்துறையில் பணியாற்றுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஏன் இந்த தேசத்தில் பிரதம மந்திரியை உருவாக்கியதே ஒரு ஆசிரியர் தான். ஆசிரியர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் என்பது எப்படி கட்டமைக்கப்படும்? ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை, அப்படி ஆரோக்கியமான சமூகத்தை ஒவ்வொரு நாளும் கட்டமைக்கின்ற ஆசிரியர்கள் அவர்கள் வாழ்வில் ஒளி ஏற்ற வேண்டும். அவர்களுக்கான வழியை நாம் காட்ட வேண்டும். அவர்களுக்கான உரிமையை பெற்றுத் தர வேண்டும். அந்த உரிமையை மறுக்கின்ற மத்திய அரசாங்கத்தை இந்த மேடையிலிருந்து நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். பல்வேறு தருணங்களில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கல்விக்கான நிதியை தமிழகத்துக்கு சேர வேண்டிய நிதியான குறைந்தபட்சம் 5000 கோடி நமக்கு நிலுவையில் இருக்கின்றது, அதை கொடுங்க அப்படின்னு தொடர்ச்சியான கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழக அரசாங்கம் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் சொன்னாங்க 40% சுமர்சர் சொன்னாங்க நினைக்கிறேன். 40% தமிழக அரசாங்கம் தர வேண்டும் நிதி, கல்வி நிதி, 60% மத்திய அரசாங்கம் தர வேண்டும். ஆனால் மாநில அரசாங்கம் மிகப்பெரிய நிதி சுமையிலும் கூட 40% கல்வித் தொகையை உடனடியாகவே ஒதுக்குகிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் தரமாட்டேன் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் அவர்கள் மறுத்து கொண்டே இருக்கின்றார். ஒரே ஒரு காரணத்தை அவங்க சொல்றாங்க, நீங்க ஹிந்தி படிச்சா அந்த நேஷனல் NEP அந்த ஸ்கீமை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிதியை ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க.
அதாவது வந்து குழந்தைகள் 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரையும் பொதுத் தேர்தல் எழுத வேண்டியது எவ்வளோ ஒரு அநியாயம். குழந்தை மாணவ செல்வங்களை நாம் அதை அவங்க அழகா அவங்களோட இயல்பிலேயே கல்வியை கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்கள் தான் இந்தியாவின் நாளை எதிர்காலம், ஒரு தேசத்தை கட்டமைக்க போகின்ற மாணவ செல்வங்கள். அவர்களுக்கு பொது தேர்வு வைக்க வேண்டும், இது பண்ணணும் அது பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறார்கள். அதை நம் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக அரசு கல்வியில் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு இந்தியாவில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேசிய நண்பர் சொன்னார், கேரளாவோட ஒப்பிட்டார். ஏன்னா அவர் சுபாஷாரால் கட்டாயமா வட மாநிலங்களை ஒப்பிட முடியாது. ஏன்னா வட மாநிலங்கள் கல்வியில் அந்த அளவுக்கு மோசமாக பின்தங்கி இருக்கிறது. சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்பாக நான் பீகாரில் இளந்தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு, அதாவது வந்து எவ்வளவு மோசமானதுன்னா, ஒரு குழந்தை எழுதுகிற எக்ஸாம் மார்க்கை இன்னொருத்தர் திருட முடியுமா? ஆனால் ஒரு தேசத்து நான் இந்திய குடிமகன் என்பதற்கு ஒரே ஒரு அட்டாட்சி தான் நமக்கு, வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை திருடுகின்ற இந்த சர்வாதிகார ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இளந்தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு பீகாரில் யாத்திரா நடத்திட்டு இருக்காங்க. அந்த யாத்திராவுக்கு நான் போனேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், பல வட மாநிலங்களுக்கு போகும்போது தான் எனக்கு உண்மையிலே ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. அந்த மாநில மக்கள் மீது எனக்கு மிகப்பெரிய பரிதாபம் இருக்குது. ஒரு வளர்ச்சியே இல்லாமல், கல்வியே இல்லாமல், மிக மோசமான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத மாநிலம். எல்லாரும் கேட்கலாம், 50 வருஷம் காங்கிரஸ் தானே நாட்டை ஆண்டுச்சு, கரெக்டு தான். ஆனால் வளர்ச்சியே இல்லாத மாநிலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அந்தந்த மாநில கட்சிகள், குறிப்பாக நிதிஷ்குமார், ஒரிசால இருக்க நவீன் பட்நாயக் போன்ற, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், யூபி போன்ற எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆளாத மாநிலங்கள் இருந்துச்சோ அந்த மாநிலங்கள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியே இல்லாமல் மிக மோசமான, கல்வி என்றால் என்னவென்று அறியாத ஒரு மாநிலமா இருக்கு. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து கல்வி அமைச்சர் நிதி ஒதுக்குறாரு. ஆனால் கல்வியில் முதன்மையாக இருக்கின்ற மாநிலம் அதிகப்படியான கல்வியை பெற்று வேலைவாய்ப்பை பெற்று தினந்தோறும் பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இருக்கின்ற ஆண்கள் அத்தனை பேரும் வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு வரி பணத்தை கட்டி இந்த தேசத்திற்கான எல்லா கட்டமைப்பும் நாம செய்யும் போது நம்ம பணத்தை நமக்கே தராமல் இறுதி அடிப்பது என்பது மிக மோசமான சூழல். இந்த சூழலை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும். உங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் இந்த சர்வாதிகார ஆட்சியை நாம் எதிர்க்க வேண்டும். நான் திரும்ப பேசுறேன், இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல திராவிட முன்னேற்ற கட்சிக்கோ இல்ல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கட்சிக்கோ இல்ல மற்ற கட்சிகளுமான பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்திய தேச மக்களின் பிரச்சனை. வாக்குரிமை இழந்து விட்டால் நம்முடைய அடையாளத்தை இழந்து விடுவோம். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம் வாக்குரிமை இழந்து விட்டால் இந்தியன் என்ற அந்த அடையாளத்தை இழந்துவிடும். இந்தியன் என்ற அடையாளம் இழந்தால் நாம் இருக்கின்ற இடத்தில் நாம் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கத்தை இந்த மேடையிலிருந்து நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மீண்டும் மீண்டும் தமிழகத்தை வஞ்சிக்காதீர்கள், தமிழக மாணவர்களை வஞ்சிக்காதீர்கள், பெற்றோர்களை வஞ்சிக்காதீர்கள், ஆசிரியர்களை வஞ்சிக்காதீர்கள். தமிழகத்தை ஏதோ ஒரு வேற கிரகத்தில் இருக்கின்ற மாநிலமாகவே நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால் உங்களின் சார்பாக மீண்டும் போய் நான் பாராளுமன்றத்தில் கட்டாயமாக இந்த நிதியை ஒதுக்குவதில் எல்லா விதமான குரல்களை நான் எழுப்பேன் என்று கூறிக்கொண்டு, இங்க பெரும்பான்மையாக பெண் ஆசிரியர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரும்பான்மை வந்திருக்காங்கன்னா அவ்வளவு பெரும்பான்மையா இருக்காங்க. அந்த பெரும்பான்மை அப்படியே பின்னாடி உட்கார்ந்து மேலேயே ஒரு சிறுபான்மை கூட ஒரு பெண் இங்க இல்லை. எனக்கு அந்த ஒரு சின்ன வருத்தம். அடுத்தது அட்லீஸ்ட் அடுத்த மாநாட்டிலையாவது ஒரு பெண்ணையாவது நீங்க மேலே உட்கார வைக்க வேண்டியதுதான் எனக்கு கோரிக்கை. ஏனென்றால் இந்த தேசத்தின் சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்றால், அன்றைக்கு காந்தியடிகளோடு இந்த தேசத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் வீதிக்காவோடு வந்து போடைய போதுதான் இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைத்தது. இந்த மாநாட்டுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், கோரிக்கையை பெற்று கிடைக்க வேண்டும் என்றால் பெண்களை நீங்கள் மேலே நமக்கு வாழ்க்கை கொடுத்தால் நல்ல